பாஜகவோட கடந்த கால வரலாறு உடைக்கிறது, கட்சியை உடைக்கிறது, உங்களோட கடந்த கால வரலாறு அவங்களுக்கு தெரியும். ஆமா, அதனால நம்ம கட்சியை எப்போ இவங்க உடைச்சி ஆட்கள் இழுப்பாங்கன்னு அவங்க ஒரு சந்தேகத்தோடயே இவங்களை அணுகுவாங்க. இவங்க வந்து எப்போ அவங்க வீக் ஆவாங்க, அவங்களை உடைக்கலான்னு இவங்க அதோடய இருப்பாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரியான சந்தேகத்தில் இருக்கும்பொழுது எப்படி நீங்கள் மனப்பூர்வமாக எப்படி நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் ஆக்சுவலாக? ஸோ அதனால் வந்து இந்த பாயிண்டில் வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்கள் தற்காலிகமாக மோடி 3வது தடவை பிரைம் மினிஸ்டர் ஆனும் நேருவோட அந்த சாதனையை சமன் பண்ணணும்ட்டு இந்த இடத்துல வந்திருக்காரு ஒரு ஆக்சுவலாக. இல்லாட்டி அவங்க வந்து எதிர்கட்சியில் உட்காரத்துக்கு கூட ரெடியாக இருப்பாங்க. ஆனால் வேறு வழியில் கன்சிக்யூட்டிவாக 3 தடவை மோடி வர அந்த பெருமை எடுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் அதே சமயம் அந்த 272 மார்க் 240லேருந்து 272 போகிறது இருக்குல்ல, அதை வந்து இந்த 2 பேரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றத 2 பேரும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நம்ம ஆளுங்களை இழுத்து இங்கே போடணும், பிஜேபியில் போடணுன்றதில் முழு முயற்சியோடு இறங்குவாங்க. அதுக்கு தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் என்ன சொல்கிறாங்க, சபாநாயகர் போஸ்ட்டை எங்கிட்ட கொடு. ஏன்னா இந்த மாதிரி கட்சி மாறல் கட்சி மீறதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வரும்போது சபாநாயகர் எடுக்க முடிவு தான் முக்கியமான முடிவு.